வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்குறது கருப்பு கவுனி அரிசி பொங்கல். அதை நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, கருப்பட்டி வச்சு செய்ய போகிறோம். கருப்பு கவுனி அரிசி பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கவுனி அரிசி 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு 1/2 hour முன்னாடி ஊற வச்சது 1/2 கப். பனவெல்லம் 1 கிளாஸ், இதே அளவால் 1 கிளாஸ். தேங்காய் பால் 2 கிளாஸ் எடுத்துருக்குறோம். சரிங்களா? இதே சேம் கிளாஸால் 2 கிளாஸ். ஊற வச்சோம்ல அந்த அரிசியினுடைய தண்ணி 2 கிளாஸ். சரிங்களா? மீதி இருக்கிற தண்ணியில் நம்ம தேங்காய் பாலை அதிலே நம்ம தேங்காய் அரைக்கும் போது அந்த தண்ணியவே நம்ம விட்டுக்கலாம். அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? இது 2 கிளாஸ். ஏலக்காய் ஒரு 6-7 எடுத்துங்க, அதற்கு நசுக்கி எடுத்துருக்குங்க. முந்திரி, நெய், முந்திரி வறுப்பதற்கும் அது வாசனைக்காகவும் நெய் எடுத்துருக்குறோம். சரிங்களா? தேவையான அளவு நெய். கருப்பு கவுனி அரிசி பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை அதில் நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். நெய்யில் வறுத்து போட்டோம்னா வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். அந்த தண்ணியெலாம் இதாகணும், சுண்டி வரணும். இப்போது பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்துட்டோம். சரிங்களா? நெய்யில். இப்போ நெக்ஸ்ட் அதில் நம்ம இந்த அரிசி இருக்குது பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி, அதை நம்ம அதிலே போடுறோம். போட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது இதையும் நல்லா ஒரு 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஒரு 10 minutes கிட்ட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். சரிங்களா? இதில் நம்ம வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த தேங்காய் பாலை அதில் விடணும். விட்டுட்டு அதை ஒரு கலக்கி விடுங்க. இப்போது கொதி வருது. இப்போது தேங்காய் பால் ஊற்றிட்டு அதனால் கொதிச்சு இப்போ வருது. இந்த நேரத்தில் நம்ம இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த களைஞ்ச தண்ணி, ஊற வச்ச தண்ணி, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுடலாம். பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். இப்போது இந்த எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரும் பொழுது நம்ம இதை ஒரு ப்ரெஷர் பேனில் மாற்றிக்கணும். மாற்றிட்டு அதில் ஒரு 5-6 விசில் விடணும். 5-6-7-8 கூட நல்லா வேகிற அளவுக்கு நல்லா விசில் விடணும். சரிங்களா? ஒரு 8 விசில் விடுங்க. இப்போது நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை ஒரு ப்ரெஷர் பேனில் மாற்றிக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு வருது. சரிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் நீங்கள் இன்னொரு 1/4 கிளாஸ் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. இப்போது நம்ம ப்ரெஷர் பேனை மூடிடலாம். இப்போது ப்ரெஷர் பேனை மூடி லிட்டு போட்டுடலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 விசில் வரட்டும். இப்போது விசில் வந்திருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம விசில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கருப்பட்டி இருக்குல்ல, அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். தெரியுங்களா? அதை நம்ம அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 minutes 10 minutes நல்லா கிளறி விடுவோம், கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்காக. இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். வானல் சூடாகிடுச்சு. இப்போ நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இதில் முந்திரியை போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்ச பருப்பு கவுனி அரிசி பொங்கலில் விட்டுறணும்.
அவ்வளோதான். இப்போ கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம தேங்காவை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.